ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலைல எடுத்த வீடியோ. இன்னைக்கு காலைல நம்ம வீட்டில் வந்து ரொம்ப நாள் கழித்து பூரியும் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு மசியல் தான் சூப்பராக வந்து போட்டு பூரியும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மதியானம் போல் வந்து இந்த கிழங்கு வாங்கிட்டு வந்துருந்தோம். இது வாங்கிட்டு வந்து 4 நாள் ஆயிடுச்சு. பார்க்கவே இல்லை, மறந்தாச்சு. அது அப்படியே வேரும் விட்டு அது இதாகிடுச்சு. ஆனால் ஒரு 4 கிழங்குல வந்து 2 கிழங்கு அப்படியே 4 கிழங்குல பார்த்திங்கன்னா அப்படியே 2 கிழங்கு தான் நல்லா இருந்துச்சு. அதனால் சரி அது 2 மட்டும் அப்படியே அவிய போட்டுட்டு அப்படியே வந்து மதிய சாப்பாடுக்கு வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் இருந்து நைட்டு வரைக்குமே ரொட்டீனாக வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து விடாமல் பேஞ்சிட்டே தான் இருக்குது. இது வந்து மதியானம் போல் பார்த்திங்கன்னா நல்ல மேகமாக நல்லா இருந்துச்சு. அப்பயும் மழை தான் பேஞ்சிட்டு இருந்தது. அப்படி நம்ம வீட்டில் வந்து சௌச்சௌ கடலப்பருப்பு போட்டு ஆனமும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு ஒயிட் ரைஸ், கடலப்பருப்பு போட்டு ஆனம், பப்படம், ரசம். இதுதான் நான் உங்களுக்கு போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் அந்த செம்பருத்தியை. இப்போ வந்து லைட்டாக அப்போ தான் வெளியில் முட்டு தெரியுது. நான் பூத்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். அப்படியே பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் பால்கனியில் மழையை ரசிச்சுட்டே டீயும் பிஸ்கெட்டும் வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா நைட்டு வந்து மழை விடாமல் பேஞ்சிட்டே இருந்தது. உங்கள் ஊரில் மழை பெய்யுதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மழை வந்து விடாமல் ஒரு 2-3 டேஸாகவே பேஞ்சிட்டு தான் இருக்குது. அப்படியே வந்து நைட்டுக்கு வந்து சப்பாத்தியும் முட்டை பொடி மாசும் வச்சு சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.